அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சிக்கன் கியூப் எடுத்திருக்கேன். குடமிளகா ரெட் கலரும் க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கேரட்டையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 200 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். அது சூடான தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாஸ்தா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா கேரட் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் குடமிளகாயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ரெட் கலர் மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்தப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது கூட சிக்கன் கியூப் அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் கியூப்பில் அந்த உப்போட டேஸ்ட் இருக்கும். அதனால் உப்பு தேவையான அளவு நீங்கள் பார்த்து அதில் போட்டுக்கோங்க. இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ தக்காளியோட வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதில் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதில் சாஸ் எதுவுமே சேர்த்துக்கல. உங்களுக்கு அந்த சாஸோட டேஸ்ட் வேணும்னா நீங்கள் அதில் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி அரைச்சி அதில் சேர்த்தனால எனக்கு அந்த புளிப்பு சுவையே போதுமானதாக இருந்துச்சு. இப்போ நம்மளோட பாஸ்தா சுவையாக சுட சுட ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் பரிமாறிடலாம். பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்குல்ல சாப்பிட்ணுன்னு. இது ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம அரினாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.